Hi friends, சர்வம் மாயா மூவி ரிவ்யூ. சர்வம் மாயா நிவின் பாலி நடிச்ச மலையாள மூவி லாஸ்ட் மந்த் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஓடிடில பார்த்துட்டு நெறைய பேர் வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன எப்படி இருக்கு படம் பார்க்கலான்ட்டு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. என்ன மாரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் ஜெனரலா கோஸ்ட் வச்சு நம்ம ரிவெஞ்ச் மூவி எடுப்போம். பட் கோஸ்ட் வச்சு ஒரு ஃபீல் குட் மூவி எடுத்திருக்காங்க. ஒரு கோஸ்ட் ஒரு ஃபீமேல் கோஸ்ட் வந்து நிவின் பாலியோட லைஃப்ல வராங்க. அது வந்து ஒரு கோஸ்ட் மாரி இல்லாம ஒரு ஒரு அந்த ஃபீமேல் ஒரு பொண்ணாவே வந்து நிவின் பாலி லைஃப்ல வராங்க. அவரு இங்க எப்படி வராங்க? அவங்க அதுக்கு வந்தப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ட்ராவல் எப்படி போகுது? கடைசில அவங்க ஏன் வந்தாங்க? எதனால கோஸ்ட் ஆனாங்கன்றத காட்டி, ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்ல கோஸ்ட் இன்வால்வ் பண்ண ஒரு ஃபீல் குட் மூவி தான் வந்து சர்வம் மாயா. ஸோ எல்லாம் சொன்னது வந்து அந்த டெல்லுலு அப்படின்ற கோஸ்ட் கேரக்டர் நேம் டெல்லுலு. ஸோ அந்த டெல்லுலுன்ற கேரக்டர் தான் வந்து படத்துல எல்லாருமே வந்து Instagramலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்ரிஷியேட் பண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதேமாரி எனக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ அந்த டெல்லுலுன்ற கேரக்டர் வந்து ஒரு கோஸ்ட்டா நமக்கு ஒரு பாயிண்ட் மேல தெரியாது. இனிஷியல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் பிகாஸ் ஒரு பொண்ணா ஒரு ஃபீமேல் கேரக்டரா வரதுனால, ஒரு பொண் மாரியே வரதுனால, உங்களுக்கு கோஸ்ட்ன்றது வராது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க கோஸ்ட்ன்றதே மறந்து உங்களுக்கும் அது ஒரு நார்மல் ஒரு நிவின் பாலோட கம்பேனியனா நமக்குமே தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கே அந்த டெல்லுன்ற கேரக்டர் மேல ஒரு லவ் வந்து நம்ம லைஃப்லயும் அந்த மாரி டெல்லுன்ற ஒரு கோஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சார்மிங்கான கேரக்டரா பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த படம் ஃபுல்லாவே அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா போச்சு அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் பாசபிளா தான் போச்சு எனக்கு எனக்கு பெர்சனலா. செகண்ட் ஹால்ஃப் வந்து இந்த ஃபீல் குட் ஃபுல்லாவே ஃபீல் குட்டா தான் இருந்தது. ஸோ அந்த கோஸ்ட்டும் இவங்களும் சேர்ந்து லைக் அவங்க ஒரு கம்பேனியனாவே மாறி, அவங்க 2 பேரோட லைஃப் அப்படியே போகுது. ஸோ அது வந்து நல்லாவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ இதுதான் சர்வம் மாயா. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைம் கிடைச்சா பாருங்க. பார்த்துட்டு படம் உங்களுக்கு புடிச்சதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, நீங்க ஆல்ரெடி படம் பார்த்திருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. படம் உங்களுக்கு புடிச்சிருந்ததா? அந்த டெல்லுன்ற கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்தது? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ.